யார் இந்த இயேசு? இயேசு யார் அப்படின்றத நாம் ஒவ்வொரு வாரமாக சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது அவர் நம்மை நினைத்திருக்கும் ஆண்டவர். The one who remembers us. ஆண்டவர் நம்மளை நினைக்கிறவராக இருக்கிறாரு. அதாவது நினைக்கிறது, நம்ம நிறைய பேரை பார்த்தா சொல்லுவோம், இப்போதான் உங்களை பற்றி நினச்சேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, நேற்று கூட நினச்சி பார்த்தேன், இந்த காரியத்தை பற்றி நினச்சி பார்த்தேன், யோசித்து பார்த்தேன் அப்படிலாம் சொல்லுவோம். ஆண்டவர் நம்மளை நினைக்கிறவராக இருக்கிறாரா? அதாவது வேதாகமத்தில் பார்த்தோன்னு சொன்னால், ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு போகிறார். அந்த வீட்டுக்கு போகும்போது ஒரு பெண் என்ன பண்ணுறாங்க, ஒரு பரிமள தைலத்தை எடுத்துகிட்டு வந்து ஆண்டவர் மேலே ஊற்றுறாங்க. அவர் மேலே ஊற்றும் போது அங்கே வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இந்த காரியத்தை செய்கிறீங்க? அவ்வளோ காஸ்ட்லியான பொருள், அதை நீங்கள் விற்று அந்த பணத்தில் நீங்கள் தரித்திரருக்கு எதனா கொடுத்துருக்கலாமே அப்படின்றாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், தரித்திரர் எப்பொழுதுமே உங்கள் கூட இருக்கிறாங்க, ஆனால் நான் அப்படி இல்லை, இந்த ஸ்திரீ செஞ்சது என்னை அடக்கம் பண்ணினதுக்கு சமானமாக இந்த பெண்ணு செஞ்சாங்கன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கிட்ட சொல்லுவார். எல்லாரையும் பார்த்து எங்கெங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுதோ அப்பொழுது இந்த பெண் செய்த காரியமோ நினைவு கூறப்படும்னு ஆண்டவர் சொன்னார். அதனால தான் இன்றைக்கி நம்ம சபையில் அநேக இடத்துல இந்த லெண்டேஸ்லாம் ஆண்டவரோட பாடுகளை தியானிக்கும் போது இந்த பெண் செய்த காரியத்தை இன்னி வரையிலும் நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த ஒரு சின்ன காரியத்தை ஆண்டவர் நினைக்கிறவராக இருக்கிறாரு. ஆண்டவர் எதை நினைக்கிறாரு? நம்ம செய்த நற்கிரியைகளை நினைக்கிறாரு. அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைக்கிறாரு. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், சந்ததி அடிமைப்பட்டு இருக்கோம், ஆனாலும் நான் அவங்கள எடுத்துகிட்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன். அதனால தான் யாத்திராகம புத்தகத்தில் பார்த்தோன்னு சொன்னால், ஆண்டவர் அந்த மக்களோட கூக்குரலை, அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்தார். அவர் நினைவு கூர்னதுனால தான் அந்த மக்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைச்சது. புதிய ஏற்பாட்டில் பார்த்தோன்னு சொன்னால், கொர்நேலியோன்றவர் இருக்கிறார். அவர்கிட்ட வேதம் தெளிவாக சொல்லுது, கொர்நேலியுவே, நீ செய்த தானம் தர்மங்களை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அவர் செஞ்ச தான தர்மத்தெல்லாம் ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். அதனால தான் அவருடைய சீஷராகிய பேதுருவாங்க அமிச்சாரு. அவர் ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறஜாதியின் மீது அருளப்பட்டார்னு வேதம் சொல்லுது. வேதம் தெளிவாக சொல்லுது. அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மளை நினைச்சிருக்கிறதுனால அவர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாரு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் எந்த காரியம் நம்ம செய்யலாம், எத்தனையோ காரியம் செஞ்சு பயன் இல்லாமல் கூட நம்ம இருக்கலாம், என்னடா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கணக்கு வச்சிருக்கிறாரு. அதுக்கேற்ற பிரதிபலனை அவர் நமக்கு கொடுப்பாரு. நம்மளை பற்றி அவர் நினைக்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். ஏன்னு சொன்னால்